எல்லா துர்க்கையும் சிங்க வாகனத்துல வரத நாம பார்த்திருக்கோம். ஆனா இந்த காளராத்திரி துர்க்கையானவர் எதுல வராங்க அப்படின்னா, உருவம்தான் பயங்கரமாக இருந்தாலும் குணத்துல தங்கம் அப்படின்னு சொல்றா போல ராமகிருஷ்ண பரமஹம்சரை புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் என்ன வித்தியாசம்னு போய் ஒருத்தர் கேட்டார். அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், பாவம்ங்கிறது இந்த காளராத்திரியினுடைய மகத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னா, வேதத்துல முதல் வேதமான ரிக்வேதத்துல ராமாயணத்துல சீதையாக வந்ததே இந்த காளராத்திரி துர்க்கை தான் அப்படின்னு நான் சொல்லல. யாம் சீதா இதி அபிஜனாசி யாம் இயம் திஷ்டதி தேவசே காளராத்திரி தாயிதம் வித்தி. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நவராத்திரியினுடைய 7வது நாள் நாம காளராத்திரி துர்க்கையை வழிபடுறோம். இந்த காளராத்திரி துர்க்கையினுடைய மகத்துவம் ரொம்ப பெருசா சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்போனா இந்த காளராத்திரி துர்க்கையினுடைய தோற்றத்தை பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. எல்லா துர்க்கையும் சிங்க வாகனத்துல வரத நாம பார்த்திருக்கோம். ஆனா இந்த காளராத்திரி துர்க்கையானவர் எதுல வராங்க அப்படின்னா, கழுதை வாகனத்துல வராங்களாம். அப்படி கழுதை வாகனத்துல வரக்கூடிய இந்த காளராத்திரி துர்க்கையினுடைய முடி, அதாவது கேசமானது நாலா பக்கமும் பறக்கிறா போல இருக்கான். அதே போல ஒரு கையில வாளையும் மற்றொரு கையில வஜ்ராயுதத்தையும் வைத்துக்கொண்டு மின்னல் போல தகதகக்கூடிய மாலைகளை அணிந்து கொண்டு தெற்றி பற்களும் கருப்பான தேகத்தையும் கொண்டு ரொம்ப பயங்கரமான உருவத்துல காளராத்திரி தேவியானவள் சித்தரிக்கப்படுகிறாள். இந்த காளராத்திரி தேவியினுடைய ரூபம்தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த நவ துர்க்கைகள்ல காளராத்திரி துர்க்கையை மட்டும்தான் சுபங்கரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அனைத்து விதமான சுகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரே தேவியாக காளராத்திரி தேவி மட்டுமே இருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லுது. உருவம்தான் பயங்கரமாக இருந்தாலும் குணத்துல தங்கம் அப்படின்னு சொல்றா போல இந்த அம்பிகைக்கு நிகராக வரம் கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த காளராத்திரி துர்க்கை கையில இருக்கக்கூடிய வஜ்ராயுதமானது தியாகத்தை குறிக்குது. இந்திரனானவன் விருத்ராசுரனை எதிர்த்து போர் செய்வதற்கு எந்த ஆயுதமும் இல்லாத பொழுது ததீசி முனிவரானவர் தன்னுடைய முதுகு எலும்பையே ஆயுதமாக அவருக்கு கொடுத்தார். அதனாலதான் இந்த வஜ்ராயுதமானது ஒரு அற்புதமான தியாகத்தின் வடிவமாக சொல்லப்படுது. இன்னும் அழகாக அர்த்த சாஸ்திரத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை தியாகம் பண்ணிடலாம். ஒரு கிராமம் நல்லா இருக்கணும்னா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை தியாகம் பண்ணலாம். அதே போல ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிராமத்தை தியாகம் பண்ணா தப்பில்லை. அதே போல இந்த ஆன்மா அப்படிங்கிற நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீவாத்மா முக்தி நிலையை அடைந்து ஆத்ம ஞானம் ஏற்படணும் அப்படின்னா இந்த உலகத்தையே தியாகம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல தியாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம செய்தோம்னா யாருக்கும் கிடைக்காத மோட்சமே கிடைக்குது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த வகையில தியாகத்தினுடைய அடையாளமாக வஜ்ராயுதத்தை கையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேவி மோட்சத்தையும் கொடுத்து தியாக மனப்பான்மையையும் நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்காங்க. அதே போல இன்னொரு கையில இந்த தேவிக்கு இருக்கக்கூடிய வாளானது நம்மளுடைய பந்த பாசங்களை அறுத்து நம்மளுடைய கஷ்டங்களை வேறறுத்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இதையெல்லாம் விட்டுறலாம். கடைசியில இந்த துர்க்கையானவள் ஒரு கழுதை மேல வரதாக தானே சொல்லியிருக்காங்க. கழுதையை ஒரு அபசகுணமான ஒரு விலங்காக தானே நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது எல்லா மங்களங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த துர்க்கை ஏன் கழுதை மேல வராங்க அப்படின்னா, இந்த கழுதையானது தாமச குணத்தினுடைய அடையாளமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கழுதை நம்மளுடைய கர்ம பலத்தை குறிக்குது. எப்படி அப்படின்னா, கழுதையை போல பொதி சுமக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதனால நம்மளும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களையும் இந்த ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியங்களையும் நம்மளோட முதுகுல சுமந்துகிட்டே தான் இருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சரை புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் என்ன வித்தியாசம்னு போய் ஒருத்தர் கேட்டார். அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், பாவம்ங்கிறது மண்ணாலான குதிரை, புண்ணியம்ங்கிறது தங்கத்தாலான குதிரை. இது ரெண்டுத்தையும் நீ பிடிச்சுக்கிட்டு பிறவி கடல்ல போய் குதிச்சேன்னா இது ரெண்டும் ஒண்ணு அதுல மூழ்க தான் வைக்கும்.
இது ரெண்டுத்தையும் நீ எப்ப விடறியோ அப்பதான் உன்னால அந்த கடல்ல இருந்து நீச்சல் அடிச்சு வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புண்ணியம் அப்படிங்கிறது கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் அதனுடைய பலனானது நமக்கு பலவிதமான இன்பங்களை கொடுப்பதாக இருந்தாலும் இறுதியில அதுவும் நமக்கு இந்த பிறவியை தான் திரும்பி திரும்பி கொடுக்கிறது. அப்படிங்கிறதுனால புண்ணியமும் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதி சுமைதான். அந்த வகையில பொதியை சுமக்கக்கூடிய கழுதையின் மேல இந்த காளராத்திரி துர்க்கையானவள் ஆரோகணித்து வருவதனால நம்ம பாவ புண்ணிய பலன்களை அந்தந்த நேரங்களுக்கு ஏற்றாவாறு கொடுக்கக்கூடிய தேவதையாக இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய பக்தர்களுக்காக அவர்களினுடைய கர்ம பலத்தை குறைத்து நல்ல கர்ம பலனை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தேவதையாகவும் இந்த காளராத்திரி இருக்காங்க. இந்த காளராத்திரியினுடைய மகத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னா, வேதத்துல முதல் வேதமான ரிக்வேதத்துல கௌசிக மகரிஷியானவர் ராத்திரி சூக்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. தேவி உபாசகர்கள் அத்தனை பேரும் தங்களோட தலை மேல வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு மந்திரமாக இந்த ராத்திரி சூக்தம் சொல்லப்படுது. இந்த ராத்திரி சூக்தத்துக்கு ஒரு விதத்துல அதிதேவதையாக சொல்லப்படக்கூடியதும் இந்த காளராத்திரி தான். ஏன் அப்படின்னா, இந்த காளராத்திரி அப்படிங்கிறவள் எதற்கு அதிபதி அப்படின்னா இரவுக்கு அதிபதியாக இருக்காங்க. ஒரு மனிதனோட மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு 12 மணி 1 மணியை தாண்டிருச்சு அப்படின்னா அந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து ஒரு 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ தூங்கலாம். இப்படி இன்பமான தூக்க நிலையை கொடுத்து அனைத்து ஜீவன்களையும் தூக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய ராத்திரி தேவியாக காளராத்திரியாக இந்த துர்க்கை இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ராமாயணத்துல சீதையாக வந்ததே இந்த காளராத்திரி துர்க்கை தான் அப்படின்னு நான் சொல்லல, ஆஞ்சநேயர் ராவணனை பார்த்து சொல்றார். ஆஞ்சநேயர் ராவணனை தூது போறார் இல்லையா, ராமருக்காக ராவணன் கிட்ட தூது போறார் இல்லையா, அப்படி தூது போகும்போது ராவணனுக்கு பலவிதமான அறிவுரைகளை சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது அழகான ஒரு ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, யாம் சீதா இதி அபிஜனாசி யாம் இயம் திஷ்டதி தேவசே காளராத்ரீதி தாயிதம் வித்தி சர்வலங்கா விநாசினி. ராவணா, நீ சீதாதேவியினுடைய அழகை பார்த்து அவளை உன்னோட அசோகவனத்துல கொண்டு வந்து வச்சிருக்கியே, அவ யாரு தெரியுமா? காளராத்திரி தீ. அவள் காளராத்திரிங்கிற துர்க்கையினுடைய வடிவம். அந்த துர்க்கை உன்னோட லங்கையையே அழிச்சிடுவா அப்படின்னு ஆஞ்சநேயரே சொல்லியிருக்கார். இப்படி வேதங்கள்ல, ராமாயணத்துல, புராணங்கள்லன்னு பல இடங்கள்ல காளராத்திரி துர்க்கையினுடைய மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஆஞ்சநேயர் காளராத்திரி துர்க்கையினுடைய வடிவத்துல சீத்தை இருக்காருன்னு சொல்றாரு. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா, பிரம்மாண்ட புராணத்துல அத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு ஒரு ராமாயணம் இருக்கு. அந்த ராமாயணத்துல ராமர் 10 தலை கொண்ட ராவணனை கொன்ற பிறகு 1000 தலை கொண்ட ராவணன் ஒருத்தன் யுத்தத்துக்கு வரானான். அவனோட பலத்தை ராமராலேயே கூட எதிர்க்க முடியலையா, ராமரே தோற்கக்கூடிய நிலைமை வருதுன்னு அத்தியாத்ம ராமாயணம் சொல்லுது. அந்த சமயத்துல சீதையானவள் காளி தேவியினுடைய வடிவத்தை எடுத்து வந்து 1000 தலையுடைய ராவணனை கொன்று ராமபிரானுக்கு விஸ்வரூபத்துல காளியின் வடிவத்துல காட்சி தராளாம். அந்த சமயத்துல அத்தியாத்ம ராமாயணத்துல ராமபிரான் அந்த சீதா தேவியை காளியாக நினைத்து சீதா சஹஸ்ரநாமம் செய்தார் அப்படின்னு அத்தியாத்ம ராமாயணம் சொல்லுது. இப்படி காளராத்திரி வடிவத்துல பூமியில சீத்தையாக அவதரித்து தர்மம் நிலைப்பதற்காக ராமாயணம் அப்படிங்கிற ஒரு அருமையான காவியத்தை கொடுத்ததும் காளராத்திரி அப்படிங்கிற துர்க்கை தான். இந்த காளராத்திரி துர்க்கையானவள் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்கள்ல தலையில இருக்கக்கூடிய சஹஸ்ரார சக்கரத்துல இருக்கக்கூடிய தேவியாக சொல்லப்படுது. அதனால சஹஸ்ரார சக்கரம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய சுக்லம் அப்படிங்கிற தாத்துவினுடைய ஒரு அம்சமாக கருதப்படுது. அதாவது அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு தாதுவாக இருக்கக்கூடிய இந்த சுக்லத்தை இந்த காளராத்திரி தேவியானவள் அருள் செய்கிறாள். அதனால பிள்ளை பேரு கொடுக்கக்கூடிய அற்புதமான தேவியாகவும் இந்த காளராத்திரி இருக்காங்க. இந்த காளராத்திரியை வழிபட விரும்புபவர்கள் நவராத்திரியில அற்புதமாக 7வது நாள்ல பலவிதமான அன்னங்களை காளராத்திரி தேவிக்கு படைத்து அந்த காளராத்திரியினுடைய நாமத்தை ஜபித்து அந்த காளராத்திரி தேவிக்கு இரவில் பூக்கக்கூடிய பூக்களை சமர்ப்பணம் பண்ணி, அதாவது இரவில் பூக்கக்கூடிய அல்லி முதலிய பூக்களை அர்ச்சனையாக செய்து அலங்காரமாக செய்து இந்த காளராத்திரியை வழிபட பலவிதமான இன்பங்களும் பலவிதமான செல்வங்களும் ஏற்படும்.